இது ஜிஆர்டில இந்த மாதம் போன மாதம் பர்ச்சேஸ் பண்ணதுங்க. இப்போ செப்டம்பர் ஆரம்பிச்சிருச்சு. போன ஆகஸ்ட்ல இது பண்ணது. கொஞ்சம் வெள்ளி பொருள் நெறையா கொஞ்சம் வீட்ல வச்சுருந்தேன். இந்த அப்பப்போ வாங்குவோம் பாருங்களேன், நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு அப்படின்ட்டு நெறைய கொஞ்சம் வாங்கி அப்படியே வச்சுருந்தேன். சரி என்ன பண்ணேன்னு தெரில. அப்படியே இருந்துச்சுன்னா மதிப்பு தான் குறையும் வெள்ளிய பொறுத்தவரைக்கும். என்றைக்குமே வாங்கின ரேட்டுக்கு வெள்ளிய என்றைக்குமே நம்மளால ப்ளட்ஜ் பண்ணவே முடியாது. நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நகையை கொடுத்து நம்ம ப்ளட்ஜ் பண்ணும்போது கூட, வெள்ளியும் குடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதில எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி தான் நமக்கு குடுப்பாங்க. அப்படின்ற பட்சத்துக்கு வாங்கின கடையிலே முடிஞ்ச அளவுக்கு வெள்ளி எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த கடையிலே ரிட்டர்ன் குடுங்க. அப்பனா தான் ஓரளவுக்கு அவங்க கம்மி பண்ணுவாங்க. இதே நம்ம ஜிஆர்டில வாங்கிட்டு தங்கமயில்லையோ, இல்ல மத்த கடைங்கள்லயோ குடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப லெஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க வாங்குன கடையிலே ப்ளட்ஜ் பண்ணுங்க. அது முடிஞ்ச அளவுக்கு லெஸ் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் குடுப்பாங்க. இந்த ரிங் தான் வாங்கினேன். 1/2 பவுனுக்கு வந்து ஒரு 250 மில்லியோ, 350 மில்லியோ கம்மிங்க. நான் இதோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே இந்த கடைசி இதில வரும் பாருங்களேன் வீடியோலயே. இதான் ரிங்கு. ப்ளைனா இருந்துச்சு. இதுக்கு தான் அன்னைக்கு கொஞ்சம் செய்கூலி சேதாரம்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு 13% கிட்ட தான் எனக்கு வந்துச்சு. இன்னொரு ரிங் பார்த்தேன். நல்லா பார்க்குறதுக்கு நல்லாவும் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ஒரு 6 கிராம் அந்த அளவுக்குன்ற மாரி நல்ல லுக்கா இருந்துச்சு. 1/2 பவுன்லயே. ஆனா அது வந்து என்னன்னா 16லேருந்து 18% வரைக்கும் செய்கூலி சேதாரம் வரும்னு அந்த அண்ணன் சொன்னாங்க. சரி இதனா அந்த அளவுக்கு பார்வையாவும் இருக்காது. கைக்கு நீட்டாவும் இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிங் எடுத்தேன். எனக்கு இதே மாரி ஒரு ரிங் வச்சுருந்தேன். ப்ளட்ஜ் பண்ணும்போது ப்ளட்ஜ் பண்ணிட்டேன். வீட்டுக்கு இது பண்ணும்போது. அப்படின்னும்போது எனக்கு இது கொஞ்சம் பார்த்தோனே கொஞ்சம் பிடிச்சிருச்சு. சரி அந்த ஞாபகம் வந்தோனே அப்படியே எடுத்துட்டேன். சரி நல்லாயிருக்கும், நீட்டா இருக்கும். கையில போட்டதும் தெரியாதுங்க. 1/2 பவுன் நம்ம சொன்னா தான் தெரியும். பார்க்குறவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 2 கிராம், 3 கிராம் அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு தெரியும். அதனால நீட்டாவும் இருக்கும் கையில பார்க்குறதுக்கும். அதனால எடுத்துட்டேன். க இன்னொரு சின்ன ரிங் எடுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 2 ரிங்கா போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரிங்க நல்லா எடுத்து காட்டும். கையில போடும்போது. அந்த மாரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி யூஸ்க்கு இது நல்லாயிருக்குங்க. இப்போ மத்த ரிங்லாம் கல்லு வச்செல்லாம் எடுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கல்லு மிஸ் ஆயிரும். இல்லைன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது எப்படி அங்கங்க கொஞ்சம் நெளிஞ்ச மாரிலாம் ஆகும். அப்படி ஆகாது. இது ப்ளெயினுன்றதுனால நீங்க அழகா கையில போட்டு டெய்லி யூஸ்க்கு நல்லா யூஸ் பண்ணலாம். எங்கேயும் அந்த கிராக் விழுகுறதோ, இல்ல அந்த டேமேஜ் ஆகுறதோ எதுவுமே ஆகாது. அதனால அதான் எடுத்து குடுக்கும்போதே சொன்னாங்க. டெய்லி யூஸ்க்கு எடுக்கிறீங்கன்னா இந்த ரிங் எடுங்கப்பா. இல்ல ஏதாவது ஃபங்ஷனுக்கு மட்டும் தான் போட போறேன்னு சொன்னீங்கன்னா, இந்த ரிங் எடுங்க நல்லாயிருக்கும்னாங்க. இதுதான் ஜிஆர்டில குடுத்த அந்த வவுச்சர் கடைசியா இது பண்ணும்போது, இப்போ வந்து ஆஃபர் ஒண்ணு போகுதாங்க. நீங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் 50% அளவுக்கு வெள்ளிக்கு வந்து ஆஃபர்ஸ் குடுக்குறாங்க. ஒரு 3000 வரைக்கும் ஆஃபர்ஸ் நீங்க இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பன் குடுத்தாங்க. கூப்பன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஆனா, அதுக்கு எப்படி பார்த்தாலும் வெள்ளி தான் எடுக்கிற மாரி வரும் நமக்கு. ஏன்னா கோல்டு அந்த அளவுக்கு இப்போதைக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இப்போ தான் பண்ணியிருக்கோன்றதுனால. முடிஞ்சா பர்ச்சேஸ் பண்ணுவேன். இல்லைன்னா யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போகிறாங்கன்னா, அவங்ககிட்ட குடுத்து கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களுக்காவது யூஸ் ஆகும். வச்சிருந்தோம்னா ஒண்ணுக்கு இல்லாம ஆயி போயிரும்ல. அதனால அவங்களுக்கு தான் யாருக்காவது கேட்டு குடுக்கணும். இதுதான் அந்த வவுச்சர். யாருக்காவது யூஸ் ஆகும். குடுத்தோம்னா அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. தெரியாது இப்படி கிஃப்ட் வவுச்சர்ஸ்லாம் போய்க்கிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஆனா என்ன மொதல்லாம் பர்ஸ் ஏதாவது ஒண்ணுலாம் குடுப்பாங்க. பேக்ஸ் எதுவும் இப்போ ஜிஆர்டில எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டாங்க. நான் மோஸ்ட்லி இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இது, பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் வைக்கிறதுக்கு அந்த பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு கொஞ்சம் லக்கியாவும் இருக்கும். இப்போ கேட்டதுக்கு "இல்ல மேம் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டோம்" அப்படின்ட்டாங்க. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இதுதான் பில்லோட டீட்டெயிலுங்க. நான் போட்ட வெள்ளி ஃபுல்லாவுமே பார்த்தீங்கன்னா 15,000 இத கை வச்சிருக்கேன் பாருங்க, கீழ பாருங்க. ரூ. 15,969 நான் போட்ட வெள்ளி ஃபுல்லா போச்சு. கூட வந்து நான் ஒரு 7,000க்கு சம்திங்ங்க. நான் போட்டதுக்கு வந்து என்னால ஒரு 2 கிராம் எடுக்க முடியும். கூட வந்து ஒரு ஒரு 1 கிராம் 1 கிராம் ஒரு 1/2 மில்லின்ற மாரி கணக்குக்கு நான் போட்டேன். போட்டு மொத்தமா ரவுண்ட் பண்ணி நான் பார்க்கும்போது 22,000 கிட்ட வந்துருச்சு. 22,500, 600 கிட்ட வந்துருச்சுங்க. ஏன்னா ஜிஎஸ்டி கட்டணும். அப்பயே எடுத்தோன்னும்போது செய்கூலி சேதாரம் எல்லாமே கட்டணுன்னும்போது எனக்கு அவ்வளோ தொட்டுருச்சு. ஆனா நான் ரொம்ப பயந்துகிட்டே போனேன். அவங்க வெள்ளியாவே இருந்தாலும் போன வாட்டி நான் நகை வெள்ளி போட்டேன்னு சொன்னேன் பாருங்க நகை எடுக்கும்போது. அப்போ சொன்னாங்க 25% வரைக்கும் எங்க வெள்ளிக்கே லெஸ் பண்ணுவோம்
அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் ரொம்ப பயந்தேன். ஐயோ! இவ்வளோ வெள்ளி கொண்டு போறோம். 25%லாம் ரொம்ப லெஸ் ஆகும். மாமா திட்டுவாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்களாம். அவங்க வெள்ளியா இருந்தா 15% வரைக்கும் தான் எடுக்கிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ 10% வரைக்குமே குறைஞ்சிருக்கு. நீங்க ஜிஆர்டில பர்ச்சேஸ் பண்ண வெள்ளிஸ் நெறையா வச்சிருந்தீங்கன்னா, டக்குன்னு இப்போவே ப்ளட்ஜ் பண்ணிருங்க. ப்ளட்ஜ் பண்ணிட்டு அத கோல்டா மாத்திருங்க. 1 கிராம் 2 கிராமா இருந்தாலும் பரவாயில்லங்க. காயினா மாத்தி கையில வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு பெரிய செட் எடுக்கும்போது எப்படி செய்கூலி சேதாரம், ஜிஎஸ்டின்னு நீங்க கட்டும்போது, அப்ப இந்த காயின ப்ளட்ஜ் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். கொஞ்சம் அத